தமிழ் சினிமாவின் பிரபல தயாரிப்பாளரும் ஜீவா அவர்களோட தந்தையுமான ஆர்பி சௌத்ரி அவர்கள் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 99 படங்களை தயாரிச்சிருக்காரு. ரொம்ப சீக்கிரமா 100வது படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் ராஜஸ்தான்ல நடந்த ஒரு கல்யாணத்துக்காக போன இடத்துல சாலை விபத்தில் உயிரிழந்திருக்காரு. தமிழ் சினிமாவில் பல புதுமுக இயக்குநர்களையும் நடிகர்களுக்கும் வாய்ப்பளித்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட மரணம் திரையுலகத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட உடல் சென்னைக்கு கொண்டு வரப்படுது. இங்கே தான் இறுதி சடங்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி தகவலும் வெளியாயிட்டு இருக்கு. இவருடைய மரணத்துக்கு பல பேர் அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் அருமை நண்பர் சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி அவர்கள் தலை சிறந்த தயாரிப்பாளர், அருமையான மனிதர், எத்தனையோ இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்பளித்து திரையுலகை வாழ வைத்தவர். அவரோட அகால மரண செய்தி எனக்கு பேரதிர்ச்சியையும் மிகுந்த வேதனையும் அளிக்குது. அவர் குடும்பத்தினருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள்ல சிகரமா திகழ்ந்தவர் தான் ஆர்பி சௌத்ரி அவர்கள். சாலை விபத்துல நம்ம விட்டு பிரிந்த செய்தி அதிர்ச்சியையும் சோகத்தையும் தருது. சினிமால புது முயற்சிகளுக்கு தயங்காத துணிச்சல்காரர், பலரை அறிமுகம் செய்தும் பலருக்கு திருப்பு முனை ஏற்படுத்தியும் நிலைநிறுத்தியவர், சாதிக்க விரும்பும் இளம் கலைஞர்களுக்கு சரணாலயமாக இருந்தவர். இப்படி நம்மை விட்டு பிரிந்தது தாங்க ஒண்ணா துயர். அன்பு தந்தையை இழந்து வாடும் தம்பி ஜீவா மற்றும் தம்பி ரமேஷ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் ஆர்பி சௌத்ரி அவர்களோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அவரை தொடர்ந்து தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி அவர்கள், மலையாள நடிகர் மோகன்லால் அவர்கள் மற்றும் இயக்குனர் விக்ரமன் ரொம்ப எமோஷனலான வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னும் பல பேர் ஜீவா அவர்களோட வீட்டுக்கு போய் நேர்லையும் அவருக்கு ஆறுதல் தெரிவிச்சிட்டு வராங்க.